ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎன் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி படத்துலேருந்து லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் சென்சாரில் ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபேன்ஸுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான் சொல்லணும். ஸோ லோகேஷ் ஃபேன்ஸுக்கு அண்டு சன் பிக்சர்ஸ் அவங்களுக்கு வந்து இது ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான். ஏன் அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ஷன் பண்ண எந்த படமே வந்துன்னா ஏ சர்டிஃபிகேட் வாங்கினது கிடையாது. ஸோ ஏ சர்டிஃபிகேட் இருந்தாலும் அதை ஒரு சில விஷயங்கள்லாம் கட் பண்ணி வந்ததுன்னா யூஏ வாங்க தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் துணிஞ்சு ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் எந்த ஒரு சினிமா கட் பண்ணல போல இருக்குது. ஸோ ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு எல்லா சினிமா இருக்கும் போல இருக்குது. ஸோ கண்டிப்பாக தாறுமாறாக இருக்க போகுது. அண்ட் சன் பிக்சர்ஸும் வந்துன்னா இதுதான் ரெண்டாவது படம் தான் ஏ சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் யூஏ சர்டிஃபிகேட் தான் வாங்குவாங்க. ஸோ இப்போ அவங்களும் வந்து துணிஞ்சு ஏ சர்டிஃபிகேட் வந்து ரெண்டாவது படமாக எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ராயன் படம் வந்துன்னா ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். ஸோ ஏ சர்டிஃபிகேட் வாங்கி நான் படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஸோ எந்த ஒரு சினிமா நான் கட் பண்ணல. ஸோ படம் தான் செம்மையாக இருந்துச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி இந்த படமும் வந்துன்னா எந்த ஒரு சினிமா கட் பண்ணாமல் செம்ம மாசாக இருக்க போது. ஸோ வெறித்தனமாக இருக்க போது. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, மாப்பிள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு. ஸோ மாமனாரும் வந்துன்னா ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு. ஸோ ஃபேமிலிக்குள்ளே இது வந்து சிங்க் ஆகுது. ஸோ அதனால தான் சொன்னேன். அண்ட் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வசூல் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னா நிறைய பிளட் தெரிக்கிற அளவுக்கு தான் சீன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் குழந்தைங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் யாருமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஃபேன்ஸ் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு மாசாக இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி சீன்ஸ்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் படம் ஏ சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்க போஸ்டர் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. ஸோ அதாவது நம்ம உபேந்திரா அவர்கள் கையில் ஒரு கொக்கி வச்சிருப்பாரு. ஸோ அந்த ஒரு கொக்கியை நம்ம தலைவர் அவர்கள் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணி வந்து கிழிச்சு பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சூப்பரான போஸ்டர். ஸோ மாசாக இருக்குது. ஸோ இப்போ வர எல்லா போஸ்டருமே கலர் போஸ்டராக விட்டுட்டு இருக்காங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆக போகிறதுனால ஸோ கண்டிப்பாக தாறுமாறாக இருக்க போகுது. அண்ட் அடுத்ததான் இந்த படத்துடைய ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு ரிலீஸ் ஆக போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போஸ்டர் இருந்தால் தெரியா இருக்குது. ஸோ அதாவது ட்விட்டர் வச்சிருக்கேன் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு போஸ்டர் பற்றி. ஏன்னா நாகார்ஜுனா அவர்கள் இதே ஒயிட் ஷர்ட்டில் தான் ஹார்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன் ஒன்று வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ லீக் ஆனிச்சு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த லுக்கில் எதனா நாகார்ஜுனா அவர்கள் கையில் சுற்றியில் வச்சுட்டு மாசா நிற்கிறாரு. அண்ட் பேக்ரவுண்டில் ரஜினிகாந்த் அவர்கள் வச்சு தான் எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ செம்ம மாசாக இருக்குது. ஸோ நைட்டு 7 மணிக்கு வருமானது ஒரு டவுட்டு தான். ஏன் அப்படின்னா, ஆடியோ லான்ச் எதுனா 6 மணி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கோம். ஸோ இடையில எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ டிலே கூட ஆகலாம். ஸோ கண்டிப்பாக தான் மாசாக இருக்கும் ட்ரைலர். ஸோ ட்ரைலருக்கு அப்புறமா படத்துக்கான ஹைப்புன்றது வெறித்தனமாக ஏறிடும். ஸோ அந்த மாதிரி தான் ட்ரைலர் கட்டும் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய தமிழ்நாட்டில் புக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி இல்லை அப்படின்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் டீம் எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச் தான் நடக்குது. ஸோ இது எப்போ டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி தான் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் கூட நாளைக்கே வந்துடும் நினச்சேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக எடுத்துகிட்டு போயிட்டு 10ஆம் தேதி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக தாறுமாறாக இருக்க போது. ஸோ இன்றைக்கி ரஜினிகாந்த் ஃபேன்ஸுக்கு டபுள் ட்ரீட்டு தான். ஸோ ஆடியோ லான்ச் இருக்குது, ட்ரைலர் இருக்குது. ஸோ மாசா சம்பவம் பண்ண போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அண்டு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூவில் வந்துன்னா மோனிகா சாங் பற்றினா பேசியிருக்காரு. ஸோ அதாவது இந்த மாதிரி என் படத்தில் நான் சாங் வச்சது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து படத்தில் எந்த விதத்துலையும் பாதிக்காது. பட் படத்துக்கு தேவையாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வச்சோம். அண்ட் சைபன் ஷாகிர் அவர்கள் நல்லா டான்ஸ் ஆடுவார். ஸோ அதனால் அவரை டான்ஸ் ஆட வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் தான் கேட்டு வந்து இதெல்லாம் பண்ணினேன். ஸோ நான் தான் அந்த சாங்கை விருப்பப்பட்டு வச்சிருக்கேன். இது வந்து படத்தில் எந்த இதுலையும் உங்களை பாதிக்காது. படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே பீக்கில் இருக்கும். அப்படின்றப்போ ஒரு டிப்பு வந்து தேவைப்படும். ஸோ அதனால தான் இந்த சாங்கு. ஸோ உதாரணமாக கோட் படத்திலே எதனா செஞ்சுருப்பாங்க. ஸோ படத்துடைய கிளைமேக்ஸில் வந்துன்னா நம்ம 2 தளபதி அடிச்சுக்கிறதுனால ஒரு பீக் லெவல் வந்துன்னா இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் டிப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு மீனாட்சி சௌத்ரி வச்சு ஒரு சாங் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு சாங் வந்துன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர். ஓகேங்களா? ஸோ அதனால் படத்தில் அது எந்த இதிலும் உங்களை பாதிக்காது. கரெக்டாக அது பாட்டு வேணால் படத்தோட நீட்டாக போய்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ பொண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சந்தோஷம் தான். படத்தை பாதிக்காமல் இருந்தால் ஒரு வெரி வெரி ஹாப்பி ஃபேன்ஸுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த படத்தில் வந்துன்னா மல்டி ஸ்டார்ஸ், அதாவது ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் ஒவ்வொரு ஆக்டர் இருக்காங்களே. ஸோ அது எப்படி நீங்கள் எழுதும் போதே இவங்கெல்லாம் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி எழுதுனீங்களா, இல்லை எழுதி முடிச்சுட்டு தான் பிளான் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுதுனதுனா எழுதிட்டேன். ஸோ எழுதுனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பழைய படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லியோ மாஸ்டர்லாம் வந்துன்னா பெரிய பெரிய நடிகர்களை வில்லன் ஆக்கியிருப்பேன். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு படத்தில் பண்ணலாமே. ஸோ ரஜினிகாந்த் ஒரு டாப் ஸ்டார். ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி அதர் கண்ட்ரியில் இருக்கிற மல்டி ஸ்டார்ஸ்லாம் வந்து வில்லனாக வச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லேருந்து ஒவ்வொருத்தர் எடுத்தோம். அண்ட் சத்யராஜும் நம்ம ரஜினிகாந்த் சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் அவங்க 2 பேர் எடுத்தோம். அண்ட் கமல் அண்ட் ரஜினின் ஃபேன்ஸுக்கு வந்து இடையில ஒரு ஃபைட் இருக்கும். ஸோ அதனால் கமலி ரஜினியும் தான் இணைக்க முடியல. ஸோ அவங்க குடும்பத்திலேருந்து ஒருத்தரை இணைக்கலாமேன்னு சொல்லிட்டு ஸ்ருதிஹாசனை தூக்கி உள்ளே போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்டு அமீர்கான் அவருடைய கேரக்டர் தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம். ஸோ யாராக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ கடைசியாக தான் அமீர்கான் அவர்களை பண்ணலாமே. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி பண்ணது கிடையாது. ஸோ பண்ணி வச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணி அமீர்கான் அவர்களை பண்ணோம். ஸோ கேமியோ எதனா தரமாக சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம். அவருடைய கேமியோக்கு தான் ஃபேன்ஸ் அதிகமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்
கெடுத்துடாமல் வேறு லெவலில் இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் அமீர் கான் அவர்கள் இந்த ஒரு படத்தில் இருக்காரு அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லி தான் நமக்கே தெரியும், ஒரு இன்டர்வியூலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ அவருக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்துன்னா லோகேஷ் அவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்காராமா. ஸோ இந்த மாதிரி என்ன வந்துன்னா நிறைய இன்டர்வியூ கேட்குறாங்க கேமரா முன்னாடி. ஸோ என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரினா லோகேஷ் கனகராஜ் அவர்கிட்ட கேட்டதுக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்னா பரவாயில்ல தைரியமாக சொல்லுங்கள், நான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ட்ட பேசிக்கிறேன், ஸோ இதனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டாராம். ஸோ அதுக்கப்புறமா தான் சொல்லி இந்த ஒரு அப்டேட் எதனா கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஸாக வச்சுருந்துருக்கலாம். ஸோ லீக் பண்ணது பரவாயில்ல, ஓகே, படத்துக்கான ஹைப்புன்றதே ஏறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, அது வந்துன்னா வந்துருச்சு. அண்ட் இந்த படம் 1000 கோடி அடிக்குன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்களே. ஸோ இதை பற்றி கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க, ஓகே தான். ஸோ அடித்தா நல்லது தான். ஸோ தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெருமை கிடைக்கும். பட் ஆனால் நான் அதை நினச்சலாம் அதனால் படம் பண்ணலை. ஸோ ஆடியன்ஸ் உள்ளே வர ஆடியன்ஸ் நல்லா திருப்தியாக படம் பார்த்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக படம் பண்ணியிருக்கேன். ஸோ போய் பாருங்கள், படம் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அண்ட் அதுக்கப்புறமா வந்து லியோ படத்தை பற்றி பேசியிருக்காரு. ஸோ லியோ படத்தில் கதை எழுதும் போதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லியோ 2 பண்ணணும்னு சொல்லி தான் எழுதுனீங்களா, இல்லை லியோ 2 பண்ண வேணும்னு சொல்லி எழுதுனீங்களா அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு ஸோ அப்படிலாம் கிடையாது, லியோ 2 பண்ணணும்னு சொல்லி தான் நான் எழுதினேன். ஸோ அப்போ எனக்கு தெரியாது தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாருன்னு. ஸோ இப்போ தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி வந்து வந்திருக்காரு. ஸோ இப்போ அவர் வந்துன்னா அரசியல் இருக்கிறது முக்கியமாக சினிமாவில் இருக்கிறது முக்கியமானு கேட்டால் அரசியல் இருக்கிறதா முக்கியம். ஸோ சினிமான்றது என்டர்டைன்மெண்ட், ஸோ அரசியல்ன்றது மக்கள் சேவை. ஸோ மக்களுக்கு நல்ல சேவை செய்கிறதுக்காக அவர் போயிருக்காரு. அதனால் நம்ம வந்து தடுக்க முடியாது. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா அவர் வந்து படம் பண்ணு தான் சொல்லுவேன். ஏன்னா கையில் நான் லியோ 2 அண்ட் மாஸ்டர் 2 வச்சிருக்கேன். ஸோ மாஸ்டர் 2 தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓகே சொன்னார் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தளபதி விஜய் அவர்கள் ஓகே சொல்கிறாரா, எப்போ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கே அவருடைய மதராசி படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிளில் ஹீரோ வந்துன்னா லவ் ஃபெயிலியர் இருக்கிற மாதிரி தான் அந்த ஒரு சாங் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ லவ் ஃபெயிலியர் சாங் மாதிரி இல்லை, இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்துன்னா வைபாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஒரு சாங்கில் ஹீரோயினி பேர் அண்டு ஹீரோ பேர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோயினி பேர் வந்துன்னா மாலதி அப்படின்ற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் சேட்டிங்கில் வேணால் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு ஹீரோ பேர் வந்து ரகு அப்படின்ற மாதிரி வேணால் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் வந்து இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மந்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் செகண்ட் சிங்கிள்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட இடையில ஆகஸ்ட் 15 இல்லைனா ஆகஸ்ட் 20 ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி என்ன செகண்ட் சிங்கிள்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லவ் ஃபெயிலியர் சாங். ஸோ குத்து சாங்காக கொண்டு போயிட்டாங்க. ஸோ செகண்ட் சிங்கிள்ன்றது கண்டிப்பாக நம்ம ஹீரோக்கு ஹீரோயினுக்கு இருக்கிற அந்த ஒரு பிரேக்கப் சாங்காக இருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அனிருத் அவரோட வாய்ஸில் பிரேக்கப் சாங் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு சாங் சூப்பராக ட்ரெண்ட் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தோட ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட எண்டில் ரிலீஸ் ஆக அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா படம்னா அடுத்த மாதம் செப்டம்பர் 5 ரிலீஸு. ஸோ 10 நாளைக்கு முன்னாடியே வந்ததுன்னா ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆடியோ லஞ்ச் வேறு நடத்தணும். ஸோ அதையும் வந்து அந்த மந்த்துக்குள்ளே சம்பவம் பண்ணி முடிச்சிருவாங்க. அண்ட் இந்த படத்தை ஓடிடியில் வந்ததுன்னா அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அமேசான் பிரைம் வந்துன்னா நல்ல ஒரு ப்ரைஸ் தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ என்னன்னு தெரியல, நெட்ஃப்ளிக்ஸ் எந்த ஒரு படத்தையும் வாங்குறதில்ல. ஸோ இது வரைக்கும் மே மாதம் வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா படங்களையும் நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கினுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் தான் எல்லா படத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன ஏதுன்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மதராசி படம் எப்படி வரப்போகுதுன்னு. ஸோ ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு கம்பேக்கான படமாக தான் இருக்கும். அண்ட் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கில் நம்ம எஸ்கே அவர்கள் மாசாக டான்ஸ் ஆடி இருக்காரு. ஸோ பாட்டு வந்து அனிருத் அவர்கள் போட்டு கொடுத்துட்டாரு. ஸோ வாய்ஸ் வந்து சாய் அபியங்கர் பாடிட்டாரு. ஸோ டான்ஸில் வந்ததுன்னா சூப்பராகவே எஸ்கே அவர்கள் சின்ன தளபதி மாதிரி சூப்பரான டான்ஸ் ஆடி சம்பவம் பண்ணிட்டாரு. ஸோ இதுதான் இப்போ செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு சோஷியல் மீடியாஸில். ஓகே நண்பா, இதுதான் இன்னைக்கான அப்டேட். ஸோ கூலி படம் சென்சாரில் ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. அந்த ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் மதராசி படத்திலிருந்து செகண்ட் சிங்கிள் கண்டிப்பாக ஆகஸ்ட் 15 இல்லைனா ஆகஸ்ட் 20 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன்ஸாக கமெண்ட்ஸில் கம்மிங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்க மூவிஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ.